எல்லோருக்கும் வணக்கம். எல்சி ட்ரிபிள்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வெல்கம். முயற்சித்து தோற்றாலும் முயற்சிக்க தோற்காதே. இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, WWE ரெஸ்லிங் சூப்பர் ஸ்டார் ஹெச்பிகே ஷான் மைக்கேல் அவரோட தீம் சாங், அந்த தீம் சாங்கில் இருக்கிற லிரிக்ஸோட தமிழ் மீனிங் தான் பார்க்க போகிறோம். வழக்கம் போல் நம்ம ப்ராப்பர்ட்டி எடுத்துருவோம். இது வந்து லிரிக்ஸ் வந்து நான் போன வாட்டி ரேண்டி ஆர்டன் லிரிக்ஸ் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு சில லிரிக்ஸ்லாம் ரிப்பீட் வருதுன்னு. அதே மாதிரி தான் இதுலேயும் மிஞ்சி போனால் ஒரு கொஞ்சம் தான் இருக்குது. அது வந்த லிரிக்ஸாக தான் திரும்ப வருது. நான் இருந்தாலும் சொல்லிடுறேன் தமிழ் லிரிக்ஸையும் சொல்லிட்டு தமிழ் மீனிங்கையும் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஷான் மைக்கேல் மேட்சஸ் வந்து உங்களுக்கு எந்த மேட்சஸ் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து ஒரு 3 மேட்ச் ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு டாப் 3 சொல்லிடுறேன். டாப் 3ல என்ன பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ரிச் ஃப்ளேரோட ஒரு ஃபைட் பண்ணியிருப்பார் கடைசியாக. அதாவது ரிச் ஃப்ளேர் கூட ரொம்ப நேரம் ஃபைட் பண்ணி வின் பண்ணியிருப்பார். கடைசியாக கிக் பண்ணும்போது கூட ஐ எம் சாரி அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டே ரிச் ஃப்ளேரை கிக் பண்ணியிருப்பார். அந்த மேட்ச் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரெண்டாவதாக சொல்கிறான் தான் நம்ம அந்த ஏதோ ஒரு பெல்ட் மேட்ச்னு நினைக்கிறேன். WWE ரெஸ்லிங் வேர்ல்டு ஹெவி சாம்பியனும் WWE சாம்பியனும் தெரியல, ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் வரும். ஷான் மைக்கேல், ட்ரிபிள் ஹெச், ஜான்சினா, அந்த 3 பேர் மேட்ச். இந்த 3 பேருக்குள்ள மேட்ச். அதில் வந்து திடீர்னு மேட்ச் ஸ்டார்ட் பண்ணும்போதே நம்ம வந்து ட்ரிபிள் ஹெச்சும் ஷான் மைக்கேலும் சேர்ந்து ஜான்சினாவை அட்டாக் பண்ணுவாங்கன்னு நினைப்போம். ஆனால் ஷான் மைக்கேல் வந்து ட்ரிபிள் ஹெச் ஒரு கிக் விடுவார். எனக்கு அந்த மேட்ச் ரொம்ப பிடிக்கும். டாப் நம்பர் 1ல் அண்டர்டேக்கரோட ரெஸ்ல்மேனியால மேட்ச் பண்ணியிருப்பார். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மேட்ச். ஷான் மைக்கேல் மேட்ச்சில் அந்த 3 மேட்ச் ரொம்ப பிடிக்கும். டாப் 1 வந்து ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து நான் லிரிக்ஸை பற்றி சொல்லிடுவேன். ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஐ திங்க் ஐ எம் க்யூட், ஐ நோ ஐ எம் செக்ஸி, ஐ காட் த லுக்ஸ், தேட் டிரைவ்ஸ் த கேர்ள்ஸ் வைல்டு. இதுக்கு தமிழ் மீனிங் என்னன்னா, நான் அழகாக இருக்கேன்னு நினைக்கிறேன், நான் கவர்ச்சியாக இருக்கேன்னு எனக்கு தெரியும், எனக்கு அந்த பார்வை இருக்குது, அதுதான் பொண்ணுங்களை ரொம்பவே கவர்ச்சியாக நடத்துது. இது வந்து நான் இன்னொன்று சொல்லிடுறேன், இந்த லிரிக்ஸ் ஃபுல்லாகவே 18+ தான் இருக்குது. சரிங்களா? அதாவது ரெஸ்லிங்கை மையப்படுத்தி இல்லை லிரிக்ஸ். நான் ஜான்சினாவை பற்றி லிரிக்ஸ் சொல்லியிருந்தேன், ரேண்டி ஆர்டன் பற்றி சொல்லியிருந்தேன். இப்போ நான் 3ஆவதாக ஷான் மைக்கேல் லிரிக்ஸை பற்றி சொல்கிறேன். உங்ககிட்டையும் சொல்லியிருந்தேன் யாரோட லிரிக்ஸ் சொல்லணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க சொல்லியிருந்தேன். யாரும் கமெண்ட் பண்ணலை. நானாக வரிசையாக பண்ணிகிட்ருக்கேன். சரிங்களா? இதில் வந்து எதுவுமே ரெஸ்லிங் படி இல்லை, டபுள் மீனிங் தான் ஃபுல்லாக. ஓகேங்களா? அடுத்த லிரிக்ஸ் பார்த்தீங்கன்னா, I got the moves that's really move them. I send chills up and down their spine. எனக்கு அவர்களை உண்மையிலேயே நகர்த்தும் அசைவுகள் கிடைத்தன. நான் அவர்களின் முதுகு தண்டில் மேலும் கீழும் குளிர்ச்சியை அனுப்புகிறேன். இதுவுமே டபுள் மீனிங் தான். நம்ம மைண்டு வேற எங்கேயோ போகுது. முதுகு தண்டுன்னு சொன்னோன்னா எங்கேயோ போகுது. ரைட்டு. அதுக்கடுத்து ஐ எம் ஜஸ்ட் ஏ செக்ஸி பாய், ஐ எம் நாட் யுவர் டாய் பாய். அதே மாதிரி ஐ எம் ஜஸ்ட் ஏ செக்ஸி பாய், ஐ எம் நாட் யுவர் டாய் பாய். இதுக்கு என்ன அர்த்தம்னா, நான் வெறும் கவர்ச்சியான பையன், நான் உன்னோட ஆண் பொம்மை இல்லை. திரும்பவும் நான் வெறும் கவர்ச்சியான பையன், நான் உன்னோட ஆண் பொம்மை இல்லை. இதிலே தெரியுது இந்த லிரிக்ஸ் வந்து அவர் ஏதோ பெண்களுக்காக சொல்கிறாரு. டபுள் மீனிங் தான் ஃபுல்லாக. அதுக்கடுத்து ஐ மேக் தம் ஹாட், ஐ மேக் தம் சிவர், தேர் நீஸ் கெட் வீக் வென் எவர் ஐ எம் அரவுண்டு. இதுதான் டபுள் மீனிங்கில் கொஞ்சம் உச்சம். சரிங்களா? நான் வந்து புரிய வைக்காமலே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கய்யா. இந்த டியூரேஷனை டைமிங்கை மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. நான் அவர்களை சூடாக்கி நடுங்க வைக்கிறேன், நான் இருக்கும் போதெல்லாம் அவர்களுடைய முழங்கால்கள் பலவீனமாகிவிடும். யோ மனுஷனா நீ வந்து ரெஸ்லிங் பண்ண வந்திருக்க, சண்டை போட வந்திருக்க, இந்த எதிரியை பற்றி ஏதாச்சும் சொல்ல போகிறா, எதிரிக்கு பயமுறுத்துற மாதிரி லிரிக்ஸ் இருக்கும் பார்த்தா டபுள் மீனிங்கு. அதுவும் பொம்பளைங்கக்கிட்ட மட்டும் சொல்கிற மாதிரி இருக்குது. அதாவது இவன் வந்து பொம்பளைங்கிட்ட சொல்கிறான் அந்த மாதிரி இருக்குது. அடுத்த லிரிக்ஸு, தே see me walk, they hear me talk, I make them feel like they are on cloud 9. பார்த்துக்கோ.
இதுக்கு தமிழ் மீனிங் என்னன்னா, நான் நடப்பதை பார்க்கிறார்கள், நான் பேசுவதை கேட்கிறார்கள், அவர்கள் மேகம் 9 இருப்பது போன்ற உணர்வை நான் அவர்களுக்கு ஏற்படுத்துகிறேன். இதுவும் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. ஆனால் மேகம் 9 அப்படின்னா இந்த ரொம்ப சந்தோஷத்தில் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த இதான் குறிக்கும். மேகம் 9 அந்த மாதிரி. இந்த பழைய காலத்தில் கூட இப்படி தான் பேசுவாங்க. மேகம் 9 இருக்கியா, மேகம் 9க்கு போயிட்டு வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னு ஒரு சில இதெல்லாம் உண்டு. நீங்களும் கேள்விப்படுத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கடுத்து ஈட் யுவர் ஹாட் அவுட் கேர்ள்ஸ், ஈட் யுவர் ஹேட் அவுட் கேர்ள்ஸ், ஹேண்ட் ஆஃப் த மெர்ச்சன்டைஸ். இதுக்கு தமிழ் மீனிங் என்னன்னா, பெண்களே உங்கள் மனசுக்கு பிடிச்சதை சாப்பிடுங்க, விற்பனை பொருட்களை விட்டுடுங்க. அவ்வளோதான் லிரிக்ஸு. இதுக்கப்புறம் இதில் இருக்கிற லிரிக்ஸ் தான் திரும்ப 1 by 1 ரிப்பீட் வருது. அவ்வளோதான், லிரிக்ஸ் முடிஞ்சிட்டு எல்லாமே ரிப்பீட்டு தான். நல்லாயிருக்கு. எதில் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நானே தெரியாமல் சொல்லிச்சேன். ரைட்டு. இதில் உங்களுக்கு எந்த லிரிக்ஸ் ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு சொல்லுங்கப்பா. அதுக்கப்புறம் இதுக்கு அடுத்து எந்த WWE சூப்பர் ஸ்டாரோட தீம் சாங் தமிழ் மீனிங் வேணும் அதை பற்றியும் சொல்லிடுங்க. கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.